போப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில் மே கிரையில் எபிசோட் 5. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வந்து அந்த இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கா. எங்கெங்கே போகிறான், அந்த டீமன்ஸ் கிட்ட தப்பிச்சுக்கிட்டு. அப்புறம் ஒரு செகண்டில் வந்து அந்த டீமன்ஸ்லாம் வந்து போருக்கு வந்து தயாராகிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் வந்து ஒரு ரூமுக்கு போகிறா, டோரை உடச்சிக்கிட்டு. அங்கே வந்து பார்த்தா டீமன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் இவ பார்க்கும்போது ஏதோ ட்ரக் மாதிரி ஆகுது. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக போகிறா. அப்புறம் அவங்க டீமன் வந்து என்னை கொன்றுங்கன்னு சொல்லி கேட்குது. அவளும் கொன்றுறா. அந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோ கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ வந்து இருக்கிற பொருள் மேலே ஏறி குதிச்சு பேராஷூட்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தர் மேலேயே போய் மாட்டி அவங்க காப்பாற்றுறான். மறுபடியும் நம்ம கேப்டன் கிட்ட வராங்க. அங்கே வந்து பார்த்தா சப்போர்ட்டுக்கு ஒரு டீம் ஆள் இருப்பான். அவன் வந்து மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு டீமன். அந்த நெக்லஸை வந்து கண்டுபிடிக்கணும். இன்னும் மேலே தான் இருக்குது. நம்ம இன்னும் இன்னும் படி மேலே மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்லுவா. நீ அப்பார்ட்மெண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தியான்னு சொல்லி நம்ம கேப்டன் கேட்பா. இல்லை, நான் செக் பண்ணல. அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபேமிலியாக இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே இவன் தான் டீமன் சொல்லி இவ கண்டுபிடிச்சிட்றா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷூட்டிங் சீக்வன்சஸ்லாம் வருது. அந்த டீமன் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம கேப்டனை வந்து காயப்படுத்திடும். அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுவா. அப்போ அதை பார்த்துட்டு இன்னொரு டீமன் வந்து மேலே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டுருக்கும். அப்புறம் அது அந்த மேலே வர கேப்புக்குள்ளே இவங்க போய் டீலிங் போட்டுப்பாங்க. நான் உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்றேன். என்னை மேலே மட்டும் கூப்பிட்டு போன மாதிரி நம்ம ராபிட் கிட்ட இந்த டீமன் கிட்ட பேசுவா. கரெக்டாக இவன் மேலே வரும்போது ரூபத்தை வந்து இவன் மாறிடுவான். அந்த டீமன் மாறிடுவான். அந்த ப்ளூ டீமன் வந்து உருமாச்சு நம்ம கேப்டன் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மேலே வந்து டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் வந்து கொன்றுவா. ஒரு செகண்டில் வந்து இந்த கேப்டன் வந்து டீமனாக மாறிடும். அப்புறம் அதை பார்த்தா அந்த டீமன் வந்து நம்ம கேப்டனாக மாறியிருப்பான். அப்புறம் அந்த டீமனும் செத்துரும். அப்புறம் இந்த பொம்பளை டீமன் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம கேப்டன் வந்து அடிக்க போகும். நான் கேப்டன் வந்து ஒரு ஒரு செகண்டில் வந்து கன் பாயிண்டில் வந்து அதை பிடிச்சி இருக்கிற எல்லா புல்லட்டையும் வந்து ஷூட் பண்ணிடுவா. அப்புறம் அந்த டீமனுமே செத்துரும். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம டான்டே கிட்ட வராங்க. நம்ம டான்டே வந்து டீமன் பவர் அன்லாக் பண்ணுறான். அன்லாக் பண்ணி எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறான். நம்ம கேப்டன் வந்து மறுபடியும் ஒரு ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம் வந்து பார்த்தா ஒரு மானிட்டரிங் ரூம் மாதிரி. அந்த பழைய டீமன்ஸு என்னென்ன சிசிடிவி மூலிமா எல்லாம் பார்த்துட்ருக்கா. அந்த கேமரா மூலிமா பார்க்கும்போது தானாக வந்து கேட் ஓப்பன் ஆகுது. அப்புறம் அவங்க டீமால் உள்ள வர பார்க்குறாங்க. இவ்வளோ வந்து அலர்ட் பண்ணுறா, அதாவது ட்ராப்பு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை உடனே கேட்ட உடனே இவங்க வந்து கேட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அப்புறம் வந்து விலகி போயிடுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிருவானுங்க எல்லோரும். அவங்க டீம் எல்லாருமே. நம்ம கேப்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. மறுபடியும் நம்ம டான்டே கிட்ட வராங்க டீமன் ஃபார்மில். அப்புறம் அவன் வந்து இன்னொரு டீமனோட ஃபைட் பண்ணிட்டுருக்கான். அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தரான். எல்லா மார்க்கெட்ஸும் கேட்டுக்கோங்க. அந்த மார்க்கெட்ஸ்னால் யாரெல்லாம் டீமன்ஸ் தான். எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களை எல்லோரும் உங்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து எனிமி கிடையாது. ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக எங்கள் டீமெல்லாம் வருவாங்க. எங்கள் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ராபின் மட்டும்தான். அவன் மட்டும்தான். மறுபடியும் நம்ம டான்டே கிட்ட வராங்க. டான்டே வந்து பறந்து வந்துட்டுருக்கான். உடனே வந்து பின்னாடி ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. அவன் மறுபடியும் பவரெல்லாம் போயிடுது. அந்த டீமனை வச்சு ஒரு பில்டிங் கிட்ட போய் சேஃபாக லேண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த நம்ம கேப்டனை வந்து அந்த டீமனை வந்து ஷூட் பண்ணிடுது. அந்த டீமனுமே இறந்துடுது. இவ்வளோ நடந்தும் என்ன கொல்லாம வச்சிருக்கீங்கன்னா, இப்போ என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம் மாதிரி நம்ம டான்டே சொல்லுவான். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நெக்லஸை போய் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மற்றத பேசிக்கலாம். அது மாதிரி நம்ம கேப்டன் சொல்லுவா. அப்புறம் நம்ம கேப்டன் வந்து அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் பார்க்குறா. அதெல்லாம் பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸை கொன்ன மாதிரியே இருக்குது. கையை வெட்டி, காலை வெட்டி, நெஞ்சில் குத்தி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் பார்த்து ஷூட் பண்ணிடுறா. அப்புறம் அங்கே ஒரு ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது. அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்லாம் ஓடி அந்த வீடியோ மாதிரி ஒன்று ஓடுது. நம்ம ராபிட் வந்து நம்ம டான்டேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஃபேமிலி இதுக்கு அடைச்சி வச்சுருந்த அவங்களாம் ரெஸ்க்யூ பண்ணிருக்கோம். அது மாதிரி நம்ம கேப்டன் சொல்லுவா. இந்த கேப்பில் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த டீமன்ஸ் ஏன் வந்து கொல்லாமல் இருக்கீங்க? ஏன் உயிரோட கொண்டு வரீங்க? அது மாதிரி கேட்பான். அதுக்கு அவங்க எல்லாருமே அப்பாவிங்க இந்த மாதிரி அந்த ஒரு சோல்ஜர் சொல்லுவான். என்னோடய ஆளுங்க எல்லாருமே வந்து சிட்டிக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ அப்படின்னா நம்ம வந்து அந்த நெக்லஸே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நம்ம டான்டே சொல்லிட்டுருப்பான். என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட கத்தியும் நெக்லஸுமே இருக்குது. அது மூலிமா அவன் வந்து இந்த நகரத்தை அழிக்க கூட வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி நம்ம கேப்டன் சொல்லுவா. நான் வந்து ஒரு டீமன் கிங்கோட சன்னு. என் பிளட் இருந்தால் தான் அவனால் வந்து இது வந்து அழிக்கவே முடியும். ஒரு கேட்டை வந்து ஓப்பனே பண்ண முடியும். நம்ம டான்டே சொல்லுவான். நீ வந்து டீமன் கிங்கோட சன்னா
அப்படின்னா இது கொஞ்சம் முக்கியமானதான் அப்படின்னு மாரி நம்ம இவ்வளோ புரிஞ்சுப்பா. உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைமு. அதுக்குள்ள நான் சொன்ன இடத்துக்கு நீ வரலீன்னா, என் ஆளுங்க வந்து டார்க்காம ஒரு சொசைட்டி எல்லாமே அழிச்சிருவானுங்க. அந்த சமயத்தில இவங்க வந்து இந்த டீமன்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டுருக்காங்க. அப்பாவி டீமன்ஸ. ஒவ்வொருத்தரையா வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, தேவையில்லாம எல்லா டீமன்ஸையும் கொன்றுங்க. அவங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு, எ கேப்டன் ஆர்டர்ஸ மாத்திருவான். அப்புறம் இவங்களும் வந்து அதுக்கேத்த மாரி எல்லாத்தையும் கொன்றுவாங்க. எல்லா டீமன்ஸையுமே கொன்றுவாங்க. அதெல்லாம் ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற டீமன் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த ராபிட்டோட டார்கெட் வந்து நீ இல்ல. ந நாங்க தான் டார்காம் சொசைட்டி தான். சோல்ஜரும் வந்து இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்கடா. உங்கள நரக வேதனையோட கொல்றேன்னு சொல்லி அந்த இடத்தையே வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவான். அதோட அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ தேங்க் யூ. பை பை காய்ஸ்.